ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வீடியோ என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா இது முல்லைப்பூ தாங்க. நம்ம முல்லைப்பூ எப்படி கட்டலான்னு சொல்லிட்டு பார்க்கலாம் வாங்க. வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நான் பூ அடுக்கிட்டுருக்கிறேன் பாருங்கள். இந்த மாதிரி நல்லா பூவை அடுக்கி வச்சுக்கிட்டு அதுக்கு ஒரு சுற்று சுற்றணும். ஒரு சுற்று எந்த சைடு சுற்றணும் அப்படின்னா பூவை நூலோடு சேர்த்து ஃபஸ்ட்டு பிடிச்சிக்கணும். பூவை நூலோடு இறுக்கமாக பிடிச்சிக்கிட்டு எவ்வளோ பூ அடுக்குறீங்களோ 4 பூ 5 பூ சீக்கிரம் முடியணும் அப்படின்னா 4 பூ 5 பூ வச்சு அடுக்கிக்கிட்டு பூவை கீழ்ப்புறமாக சுற்றணும். நூலை நல்லா பூவை இறுக்கமாக பிடிச்சிக்கிட்டு கீழ்ப்புறமாக நூலை ஒரு சுற்று சுற்றிட்டு நூலை 2 பெரட்டாக பெரட்டி அப்படியே பூவுக்குள்ளே விட்டு அப்படியே நம்ம முடிச்சு போட்டுறணும். அவ்வளோதான். இப்படி தான் பூ கட்டணும். பூ கட்ட தெரியாதவங்கெல்லாம் இன்னும் நிறையா பேர் இருந்தீங்க அப்படின்னா நம்ம வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உடனே புரிஞ்சிடும். நான் புரிகிற மாதிரி தான் ரொம்ப தெளிவாக சொல்லி கொடுத்துருக்குறேன். ஷார்ட் வீடியோவாக இருந்தாலும் நான் உங்களுக்கு புரிகிற மாதிரி வச்சு எப்படி பூ கட்டுறதுன்ட்டு நான் சொல்லி கொடுத்துருக்குறேன் பாருங்கள். இந்த மாதிரி பூவை நல்லா அடுக்கி வச்சுக்கிட்டு பூவை நல்லா நூலோடு சேர்த்து டைட்டாக பிடிச்சிக்கிட்டு கீழ்ப்புறமாக சுற்றணும் நூலை. அந்த பாருங்கள், கீழ்ப்புறமாக நூலை நல்லா சுற்றிட்டு திரும்ப நம்ம 2ஆக மடித்து நூலை 2 அந்த விரலால் 2ஆக நல்லா மடித்து உள்ளே கொடுத்து அப்படியே நம்ம இழுத்துறணும். அவ்வளோதான். இந்த மாதிரி நீங்கள் பூவை கட்டி பழகுனீங்க அப்படின்னா லைன் கரெக்டாக வரும். உங்களுக்கு கேப் உழுகாது. பூ நல்ல பந்து போல் வரும். இது முல்லைப்பூ கட்டுறதுக்குரியது. இன்னொரு வீடியோவில் நம்ம மல்லிப்பூ எப்படி கட்டலான்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பூ கட்ட தெரியாதவங்க இந்த பூவிலேருந்து ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க. இந்த பூவில் காம்பு பெருசாக இருக்கும். அதனால் ஈஸியாக நம்ம பூ கட்ட பழகலாம். அதனால் ஃபஸ்ட்டு பூ கட்ட தெரியாதவங்க இந்த பூவை ஃபஸ்ட்டு பார்த்து நல்லா கற்றுக்கங்க. இப்போ பாருங்கள், நான் எவ்வளோ ஸ்பீடாக கட்ட ஆரம்பிக்கிறேன்ட்டு. இப்போ இந்த மாதிரி வச்சுட்டு நல்லா ஒரு சுற்று கீழ்ப்புறமாக சுற்றி அப்படியே முடிச்சு போட்டுறணும். அதே போல் இப்போ சீக்கிரம் நிறையா பூ இருக்குது அப்படின்னா 2-3 அடுக்காக அடுக்கி நீங்கள் கட்டினீங்க அப்படின்னா பூ நல்லா ஜடைக்கு வைக்கிறதுக்கு நல்லா பந்து போல் வரும். 2 வச்சு கட்டினோம் அப்படின்னா நல்லா தெரியாது. ஒரு 2-3 அடுக்கி வச்சு கட்டினோம் அப்படின்னா தலைக்கு வைக்கிறதுக்கு நமக்கு நல்லா பந்து போல் இருக்கும், கோர்த்தது போல் இருக்கும், அழகாக இருக்கும். இப்போ இந்த மாதிரி பூ வச்சு இதில் இடையில இந்த பிளாஸ்டிக் ரோஸ் இருந்தது அப்படின்னா அதை இடையில வச்சு கட்டினோம் அப்படின்னா இன்னும் ரொம்ப நல்லாயிருக்கும். பாருங்கள் எப்படி பூ கட்டியிருக்கேன்ட்டு பாருங்கள். நான் இந்த மாதிரி நீங்கள் கட்டி நல்லா பழகிக்கலாம். இதுக்கப்புறம் நம்ம மல்லிகைப்பூ எப்படி கட்டலான்னு சொல்லிட்டு நான் ஒரு வீடியோ போடுறேன். ஓகே, நம்ம வீடியோவுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, பாய்.